அனைவருக்கும் வணக்கம். 1950களில் தமிழ் சினிமா திரையுலகில் சகலகலா வல்லவராக திகழ்ந்தவர். தன்னுடைய துருவென்ற நடிப்பாலும் வாள் வீசும் வேகத்தாலும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கே சவாலாக அமைந்த நடிகர் ரஞ்சன் அவர்கள். நடிகர் ரஞ்சன் அவர்களை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அரியலூர் வட்டத்தை சேர்ந்த ஊர் லால்குடி. நடிகர் ரஞ்சன் அவர்களின் அப்பா வி ராமநாராயண சர்மா அவர்கள் லால்குடியை சேர்ந்தவர். நடிகர் ரஞ்சன் அவர்களின் தாயார் அலமேலு அம்மாள் திருச்சி ஸ்ரீரங்கத்தை சேர்ந்தவர். பாரம்பரிய இசை, நடனம், பக்தி இந்த மூன்றுக்கும் பெயர் பெற்ற இந்த ஊர்களை சேர்ந்த பெற்றோருக்கு 10 பிள்ளைகள். அவர்களில் 4வது பிள்ளையாக பிறந்தார் நடிகர் ரஞ்சன் அவர்கள். நடிகர் ரஞ்சன் அவர்களுக்கு பெற்றோர் வைத்த பெயர் வெங்கடரமணன். வீட்டில் செல்லமாக அவரை ரமணி என்றும் அழைப்பார்கள். அங்கிருந்து சென்னை மயிலாப்பூருக்கு ரஞ்சன் அவர்களின் குடும்பம் குடிபெயர்ந்தது. சென்னையில் படித்து வளர்ந்த ரஞ்சன் அவர்கள் நாமக்கல் சேசை ஐயங்காரிடம் கர்நாடக சங்கீதம் பயின்றார். பரதம் நாராயண சுவாமி ஐயரிடம் நாட்டியமும் கற்றார். படிப்பிலும் நன்றாக விளங்கினார். பாட்டில் சுட்டி, பரதத்தில் படு கெட்டி என்று பள்ளி பருவத்தில் ரஞ்சன் அவர்கள் பெயர் எடுத்தார். அதன் பின் கல்லூரியில் படித்துக்கொண்டே நாட்டிய நாடகம் ஒன்றில் நடிக்க ஆரம்பித்தார் ரஞ்சன் அவர்கள். அப்போது ஜெமினி ஸ்டுடியோவின் ஊழியர் வேப்பத்தூர் கிட்டு அவர்கள் ரஞ்சன் அவர்களின் துரு நடனத்தையும் நடிப்பையும் கண்டார். அவர் படபடவென்று திக்காமல் திணறாமல் வசனம் பேசிய அழகையும் கண்டார். அந்த நேரத்தில் MK தியாகராஜ பாகவதர் நாயகனாக நடித்து வந்த அசோக்குமார் என்ற திரைப்படத்தில் இளம் புத்தராக நடிக்க ஒருவரை தேடிக்கொண்டிருந்தார். அந்த திரைப்படத்தின் இயக்குனர் PG ராகவாச்சாரி அவர்கள் அவரிடம் ரஞ்சன் அவர்களை அழைத்து சென்று அறிமுகப்படுத்தினார் கிட்டு அவர்கள். ஆனால் அந்த திரைப்படத்தில் நிறைய வசனம் பேசலாம் என்று வந்த ரஞ்சன் அவர்களுக்கு ஒரு வார்த்தை கூட வசனம் பேசாமல் ஒரே ஒரு காட்சியில் அமைதியாக அமர்ந்திருக்கும் புத்தர் வேடமே கிடைத்தது. இதே திரைப்படத்தில் அன்றைய நாளில் MG ராமசந்தர் என்று பெயர் போடப்பட்ட மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு துணை கதாபாத்திரம். ஆனால் அதே ஆண்டில் ரஞ்சன் அவர்களுக்கு ஏற்றம் ஏற்பட்டது. ஜெமினி ஸ்டுடியோவில் சுற்றி வந்த ரஞ்சன் அவர்களை கண்டார். அன்று புகழ்பெற்ற ஒளிப்பதிவாளராகவும் இயக்குனராகவும் விளங்கிய நியூ டோன் ஸ்டுடியோ ஜிடன் பேனர்ஜி அப்போது ரஞ்சன் அவர்களின் தோற்றத்தை பார்த்து அவரும் தன்னை போல் ஒரு வங்காளி என்று நினைத்த ஜிடன் பேனர்ஜி அவர்கள் ரஞ்சன் அவர்களின் ரமணி என்ற பெயரை ரஞ்சன் என்று மாற்றினார். மேலும் அவரை திரைப்படத்தின் நாயகனாக ஆக்குவதாகவும் உறுதியளித்தார். இதற்கிடையில் ஜெமினி ஸ்டுடியோவின் நந்தனார் திரைப்படத்தில் சிவபெருமானாக ரஞ்சன் அவர்கள் ஆடிய சிவ தாண்டவ நடனம் அன்றைய ரசிகர்களின் வரவேற்பை பெற்றது. அதை அடுத்து சௌந்தரராஜன் அவர்கள் இயக்கிய ரிஷ்ய சிருங்கர் என்ற திரைப்படத்தில் நாயகனாக நடித்தார் ரஞ்சன் அவர்கள். அதற்கு முன் ரஞ்சன் அவர்கள் நாரதராக நடித்திருந்த பக்த நாரதர் என்ற திரைப்படமும் அன்றைக்கு வெளியாகி கவனம் பெற்றது. ஆனால் ரஞ்சன் அவர்களுக்கு முதல் பெரிய வெற்றியாக அமைந்த திரைப்படம் மங்கம்மா சபதமாகும். இதில் ரஞ்சன் அவர்கள் அப்பா மகன் என 2 வேடங்களில் நடித்திருந்தார். அதன் பிறகு பிஸியான நாயகனாக மாறிய ரஞ்சன் அவர்களின் திரை பயணத்தில் திருப்பு முனையாக அமைந்தது 1948ஆம் ஆண்டில் வெளிவந்த SS வாசன் அவர்களின் பிரம்மாண்டமான திரைப்படமாகிய சந்திரலேகா ஆகும். இந்த திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்த MK ராதா அவர்களுக்கும் கதாநாயகியாக நடித்த TR ராஜகுமாரி அவர்களுக்கும் இணையாக வில்லன் சாசாங்கனாக நடித்திருந்த ரஞ்சன் அவர்கள் ரசிகர்களை மிகவும் கவர்ந்தார். ரஞ்சன் அவர்களின் துடுக்குத்தனம் நிரம்பிய வில்லன் நடிப்புக்கு கிடைத்த வரவேற்பை கண்ட வாசன் அவர்கள் ரஞ்சன் அவர்களை இந்தியில் நடிக்க வைத்து பல படங்களை இயக்கினார். நிசான், மங்களா, சிந்துபாத், தி செயலர் படங்களில் தொடங்கி இந்தி பட உலகில் 10க்கும் அதிகமான படங்களில் நடித்து பெரும் புகழ் பெற்றார் ரஞ்சன் அவர்கள்.
விமானம் ஓட்டுதல், குதிரை ஏற்றம், வாழ்வீச்சு, ஓவியம் வரைதல், பரதநாட்டியம், பக்கவாத்தியம் இசைத்தல் போன்ற பல கலைகளிலும் சிறந்தவராக விளங்கிய சகலகலா வல்லவர் ரஞ்சன் ஆவார். மேலும் ரஞ்சன் அவர்கள் நடனம் என்ற பெயரில் பத்திரிகை ஒன்றை சில காலம் நடத்தி எழுத்தாளராகவும் விளங்கினார். ரஞ்சன் அவர்கள் அந்த காலத்து BA எம்லிட் பட்டதாரி ஆவார். அப்போது புகழின் உச்சாணி கொம்பில் சூப்பர் ஸ்டாராக இருந்தார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். மேலும் தனது சொந்த தயாரிப்பான நாடோடி மன்னன் படத்தில் அவர் நடித்து கொண்டிருந்த போது 10க்கும் அதிகமான திரைப்படங்களில் நடிக்க அவர் ஒப்புக்கொண்டிருந்தார். இந்த நேரத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை மட்டுமே வைத்து படங்களை தயாரித்து வந்த சாண்டோ சின்னப்பா தேவர் அவர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கென்றே உருவாக்கிய கதை ராபின்ஹுட் டைப் கதையான நீலமலை திருடன் திரைப்படத்தின் கதை. எம்ஜிஆர் அவர்களின் நட்சத்திர அந்தஸ்துக்கு ஏற்ப திரைக்கதை, சென்டிமெண்ட் காட்சிகள், பாடல் காட்சிகள், ஆக்சன் காட்சிகள் ஆகியவற்றை அமைத்து சூப்பர் ஹிட் மசாலா படம் எடுப்பதில் சின்னப்பா தேவர் அவர்கள் கெட்டிக்காரர். அதன்படியே சின்னப்பா தேவர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களுக்காக பார்த்து பார்த்து உருவாக்கிய நீலமலை திருடன் படத்தின் கதையை தனது சகோதரரும் இயக்குனருமான MA திருமுகம் அவர்களை அழைத்து சென்று எம்ஜிஆர் அவர்களிடம் கதை சொல்ல வைத்தார். அந்த திரைப்படத்தின் கதையை கேட்டு மிகவும் பாராட்டிய மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அந்த திரைப்படத்திற்கு கால் ஷீட் தர முடியாமல் இழுத்தடித்து வந்துள்ளார். மேலும் சாண்டோ சின்னப்பா தேவர் அவர்கள் அதற்கு முன் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை வைத்து தயாரித்த தாய்க்கு பின் தாரம் திரைப்படத்தில் அவர்கள் இருவருக்கிடையில் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் மறக்கவில்லை. அதனால் இனி எம்ஜிஆர் அவர்களுக்காக காத்திருப்பதில் அர்த்தமில்லை என்ற முடிவுக்கு வந்தார் தேவர் அவர்கள். அதன் பின் இந்த திரைப்படத்திற்கு எம்ஜிஆர் அவர்களை விட்டால் வேறு எந்த நடிகர் சரியாக பொருந்துவார் என்று யோசிக்க ஆரம்பித்தார் சின்னப்பா தேவர் அவர்கள். அப்போது தேவர் அவர்களின் எண்ணத்தில் சட்டென்று வந்து அமர்ந்து கொண்டார் நடிகர் ரஞ்சன் அவர்கள். SS வாசன் அவர்கள் இயக்கிய சந்திரலேகா, அபூர்வ சகோதரர்கள் படத்தின் இந்தி ரீமேக் ஆகிய படங்களின் மூலம் இந்தி பட உலகில் பிஸியான சாகச நடிகராக புகழ் பெற்றிருந்தார் ரஞ்சன் அவர்கள். சில ஆண்டுகள் மதராஸ் பக்கமே தலை வைத்து படுக்காமல் பம்பாயிலேயே தங்கிவிட்டார் ரஞ்சன் அவர்கள். அவரை மீண்டும் தமிழகத்திற்கு அழைத்து வந்தார் தேவர் அவர்கள். தேவர் அவர்களுக்கு எம்ஜிஆர் அவர்களைப் போல ரஞ்சன் அவர்களும் ஆரம்ப கால நண்பர். முன்பு ஒரு முறை சாலிவாகனன் என்ற திரைப்பட படப்பிடிப்பில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களும் நடிகர் ரஞ்சன் அவர்களும் மோதிய வாள் சண்டை காட்சியின் படப்பிடிப்பு பல நாட்கள் நடந்தது. படப்பிடிப்பு என்ற போர்வையில் எம்ஜிஆர் அவர்கள் தன்னை தாக்குவதாக ரஞ்சன் அவர்கள் தன்னை தாக்குவதாக எம்ஜிஆர் அவர்களும் மாறி மாறி அப்போது அந்த திரைப்படத்தின் இயக்குனரிடம் புகார் செய்தனர். அந்த படப்பிடிப்பில் இவர்கள் இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட இந்த உரசலை நன்கு அறிந்தவர் சாண்டோ சின்னப்பா தேவர் அவர்கள். மேலும் அந்த படப்பிடிப்பில் அவர்கள் இருவரையும் சமாதானப்படுத்தியவர்களில் தேவரும் ஒருவர். அந்த சாலிவாகனன் திரைப்படத்தில் எம்ஜிஆர் அவர்களுக்கு சவாலாக அமைந்த ரஞ்சன் அவர்கள்தான் இந்த கதையில் நடிக்க முடியும் என்று சின்னப்பா தேவர் அவர்கள் நினைத்தார். அதன் பின் நடிகர் ரஞ்சன் அவர்களின் நடிப்பில் 1957ஆம் ஆண்டில் நீலமலை திருடன் திரைப்படம் வெளியானது. அந்த படத்தில் வில்லன் PS வீரப்பாவை ஒழித்து கட்ட நீலமலை திருடனாக தேர்ந்தெடுக்கப்படும் இளைஞன் வேடத்தில் நடித்திருந்தார் ரஞ்சன் அவர்கள். அந்த திரைப்படத்தில் கவிஞர் மருகதாசி அவர்கள் எழுதி KV மகாதேவன் அவர்கள் இசையமைத்து TM சௌந்தரராஜன் அவர்கள் உச்ச ஸ்தாயில் கம்பீரமாக பாடிய சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா தலை நிமிர்ந்து உன்னை உணர்ந்து செல்லடா என்ற பாடல் காட்சியில் வெள்ளை குதிரையில் ஏறி ரஞ்சன் அவர்கள் திரையில் வந்தபோது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் ரசிகர்கள் திடுக்கிட்டு போனார்கள். நம்ம வாத்தியார் நடிச்சிருக்க வேண்டிய பாட்டு என்று கவலைப்பட்டு புலம்பி தள்ளினார்கள். நீலமலை திருடன் திரைப்படம் 100 நாட்களை கடந்து வெற்றிகரமாக ஓடியது. அந்த திரைப்படத்தை பார்த்துவிட்டு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள்
தேவருக்கு கால்ஷீட் கொடுக்க முடியாமல் போய்விட்டதே என தன் அண்ணன் சக்கரபாணியிடம் வருந்தினார். இந்த செய்தி தேவர் அவர்களின் காதுக்கும் வந்து சேர்ந்தது. அப்போது ரஞ்சன் அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் கத்தி சண்டை வைத்தாள். இருவரில் யார் வெல்வார்கள் என்று டீ கடையில் வாய் சண்டை நடக்கும். எம்ஜிஆர் அவர்கள்தான் ஜெயிப்பார் என்று எம்ஜிஆர் அவர்களின் ரசிகர்களும், ரஞ்சன் அவர்களை ஜெயிக்க முடியாது என்று ரஞ்சன் அவர்களின் ரசிகர்களும் வாக்குவாதம் செய்து கொள்வார்கள். இதற்கு காரணமாக அமைந்தது ரஞ்சன் அவர்களின் வாள் வீசும் வேகம். 1959 ஆண்டில் ரஞ்சன் அவர்கள் நடித்த படம் மலைய சிம்கன் என்ற திரைப்படம். மேலும் ரஞ்சன் அவர்கள் கடைசியாக நடித்த படம் 1969 ஆண்டு வெளியான கேப்டன் ரஞ்சன் என்ற திரைப்படம். இதன் பிறகு தனது மனைவி டாக்டர் கமலாவுடன் அமெரிக்காவில் வசித்து வந்த நடிகர் ரஞ்சன் அவர்கள் தன்னுடைய 65வது வயதில் இந்த உலகை விட்டு மறைந்தார்.